இப்போது இருக்கிற கவலை எல்லாம் ஆளுகிற அரசு இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒரு அணுகுமுறையும் எதிர்க்கட்சி கூட்டங்களுக்கு ஒரு அணுகுமுறையும் கடைபிடிப்பதால் இந்த 41 உயிர்கள் பறிபோனதோ, பாதுகாப்பு குறைபாடுகளினால் நாம் நம்முடைய சகோதரர்களுடைய உயிரை இழந்து விட்டோமோ என்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்குரிய விரிவான இந்த விசாரணையிலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நடுநிலையான, விரிவான, ஆழமான, உண்மையான விசாரணையிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள். என்ன அவதூறு என்று அவர் சொல்ல முன்வருவாரா என்று தெரியவில்லை. பாதுகாப்பு குறைபாடு கண்கூடாக தெரிகிறது, கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடி என்பதை போல அந்த நிகழ்விலே காவலர்கள் எங்கே இருந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டார்கள் என்பது நாம் அங்கே பார்க்கிற போது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. பாரபட்சமான அணுகுமுறையை இந்த அரசு கையாண்டதன் காரணமாக 41 உயிர்களை குழந்தைகளிலிருந்து இந்தியாவிலே இதுபோன்ற பொதுக்கூட்டத்திலே, ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்திலே இதுபோன்ற ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதில்லை. இந்த கருப்பு நாளாக அந்த நாள் அமைந்ததற்கு இந்த அரசினுடைய பாரபட்சமான அணுகுமுறை காரணமாக இருக்குமோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது.